இந்த உலகத்துல ஆண்டவர் நிறைய பேரை நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். வேதத்துல ஆண்டவர் நேசிச்சவங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விபச்சார ஸ்திரீ நேசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறார் நிறைய பேரை. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் நேசிச்சாலும் ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்பினார். நம்ம நேசிக்கிறோன்றது வேற, நம்ம நம்புறோம் அப்படின்றது வேற. நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பார்த்து ஒரு பிரைஸ் தி சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அவங்கள சாப்பிட போகும்போது கூட்டிட்டு போவோம். நேசிக்கிறதற்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம நம்புறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஒண்ணு கூட மறைக்காம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களிடத்துல அப்படியே சொல்லுவோம். நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம நம்புறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய போனை சிலர்லாம் யாருடைய கரத்திலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலருடைய கரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாங்க, நீ வச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்புறோம். நம்ம நம்புறோம். உனக்கு மறைவானது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு நான் எதுவும் மறைக்கல, நான் உன்னை நம்புறேன். நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ நல்ல ஃப்ரெண்டு, நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன், என்னுடைய உணர்வு என்ன அப்படின்றது உனக்கு புரியும். அப்போ இன்று ஆண்டவர் நேசிக்கிற நிறைய வாலிபர் இருக்கிறாங்க. தேவன் நம்புற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை என்னையும்